வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல அது என்ன மீன் அப்படின்னு சொல்கிறத நம்ம செஸ்கிலின்ட்டே கேட்டுருவோம். ஏன்னா நம்ம சொன்னோம்னா நமக்கு நிறையா தெரியும். கண்டிப்பாக நான் ஜெஸ்கிலின்ட்ட இது எதுவுமே சொல்லி வச்சு அப்படிலாம் கிடையாது, யதார்த்தமாக பண்ணுறது தான். இப்போ ஜெஸ்கிலின்ட்டே அந்த மீனை கேட்டுருவோம் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு. இன்னுமா இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேள்வி கேட்கும்போது பிள்ளைகளுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போமா அந்த மாதிரி இருக்குது. இந்த மீனை வச்சு நான் எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுப்பேன். அது இப்போக்கு மட்டும்தான். சாயங்காலம் மீன் வந்துடும் வள்ளத்துலேருந்து. என்ன லொக்கு இது மீன் ஒரே கிக்கு தான். அப்படி அங்கிட்டு செவுத்தை உடச்சிட்டு போயிடுவேன். எங்கள் ஆய் மட்டும் நான் புளியங்காய் பறிக்குமா இல்லை பக்கத்து பனை மரத்தில் நொங்கு பறிக்குமா? என்ன ஆதாம காலத்துலேருந்து இந்த புளியங்காய் கதையே சொல்லிக்கிட்டே இரு. இது வெட்டு இல்லை, இந்த பக்கத்தில் இருக்கிற நொங்கு பறிக்குமா என் கை? இந்த நொங்கு என்ன மீன்? என்ன மீனிய யோசிக்கிறியா? அப்படி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் யோசிக்கிறா மைண்டுக்குள்ள. சரி சொல்லு. ஊடாலில் போடுற ஊடகம். ஊடாலில் போடுற ஊடகமா? ஒரே ஒரு ரோமியோ. அது செஸ்கிலி நம்ம 2 பேரும் நான் லவ் மேரேஜா? சும்மா தள்ளி விட்டானுங்க. சும்மா தள்ளி விட்டானுங்க. என்ன 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 குறையா வாழ்றியா? அதிகாரம் பண்ணி கேட்குற மாதிரியா இருக்கியா? சரி சொல்லு. சரக்கட்டு சண்டை போடுறேண்ணா? இல்லை. இல்லை. கொடுமைப்படுத்துறேண்ணா? இல்லை. வேற அடிக்கிறேண்ணா? அடிக்கிறேன். அது எல்லா வீட்லேயும் புருஷன் பொண்டாட்டி அடிக்க தான் செய்வாங்க. நீ என்ன அடிச்சது இல்லையோ? ஓவரா பண்ண அடிச்சிருவேன். அப்போ என்ன? சரி, வேற என்ன கொடுமை பண்ணியிருக்கேன் சொல்லு. கேட்குறது உனக்கு எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லையா? நேற்று பூ வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு. நான் பூ வாங்க இருந்தேன். பூக்கார பாட்டி போயிருச்சு. என்ன பண்ணுறது? இன்றைக்கும் பூ வேணும். இன்னைக்கு பூ வேணா முன்ன கூடி பூ வரும்போது அந்த ஏன் அந்த பாட்டிகிட்ட சொல்லி வைக்க வேண்டியா? நீ வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிரும்லையே. அது வராதான். ஏன் வராதான்? இந்த பக்கம்லாம். ஏன் இந்த பக்கம் வர மாட்டாங்களா? அங்கிட்டு உள்ளவங்க காசு கொடுக்காங்க, நீங்கள் மட்டும் பேப்பர் கொடுக்குறீங்களா? அது இவ்வளவு தூரத்துக்கு யார்கிட்ட வருவாங்களா? அவங்க பையன் ஒருத்தர் பைக்கில் வருவார். அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் பைக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பாங்க? ஏன் அந்த பாட்டிகிட்ட சொன்னா இங்கே வர்றதுயா? இழந்த பழம் இருக்குல்ல, இழந்த பழம் வாங்கிட்டேன். ஒரு நாள் 10 ரூபா இழந்த பழம் வாங்கிட்டேன். அன்றைக்கினே எங்கள் மச்சான் வேற இல்லை. ஏத்தான் எங்கள் மச்சான் இல்லை, நாளைக்கு வந்து அங்கே இருந்துட்டு சரி 6 நாள் வந்துட்டு மச்சான் இழந்த பழக்காரவங்களுக்கு காசு கொடுக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லியாச்சு. மறுநாள் என்ன ஒரு 90 ரூபாய்க்கு 500 ரூபாய் ரவுண்டு 100 ரூபாய்க்கு இருக்க தரணும் போனால் அது பொம்பளைகிட்ட ஜிபே இருக்குங்கண்ணா. அந்த பாவம் ஏம்மா அப்படின்னா என்னதுமான்னு கேட்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த ஜிபே பாவம். இந்த ஜிபே வந்தனால ஒரு கடலாண்டை இருக்கிறவங்களுக்கு கூட பாவமாக இருக்குது. ஜிபேன்னு சொல்லி பல்ல புருஷமாக இருக்க ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு. என் செல்லில் தான் காசு இருக்குது, பாக்கெட்டில் காசு இல்லை. என் செல்லில் தான் காசு. என்னைக்காவது ஒரு நாள் பொண்டாட்டி மாதிரி இருக்க செல்லுலாம் காசு இருக்கும்போது செல்லில் 2 அப்படி இல்லை காலுக்கு நடுவில் வச்சு சுற்றில வச்சு போட்டு பொழந்துருங்க எவ்வளோ இருக்குதா. இந்த ஊடகத்தை நம்ம குழம்பும் வச்சுக்கலாம், பொரியலும் பண்ணிக்கலாம், இன்னொன்று பண்ணலாம், புட்டும் வைக்கலாம்ல. இன்னொன்று பண்ணலாம், சுட்டு வைக்கலாம். சுட்டினா ஒரு மீன் கூட முடிஞ்சாது. நானே பண்ணுறேன். முட்டை இங்கே தான் சாப்பாடு தெரியுமா இல்லையா? சரி, வாய் தானே பேசுது, கையே ரியாக்ஷன் கொடுக்குது. நீங்கள் பண்ணுறது ஒவ்வொரு நாளைக்கு காலையில் எழுந்துச்சு பண்ணுவீல்ல, காலையில் செல் எடுத்து போயில அப்படியே என்ன செய்யுமா என் செல்லில் வீடியோ எடுத்து அந்த மாத்திரையும் முடி அந்த டைமரையும் இது பண்ணி நீயே இப்படி ரோமியோ வெட்டிட்டியே. இப்படி பண்ணியிருப்பாங்க. ரோமியோ எவ்வளோ பெரிய காதல் மன்னன்னு தெரியுமா? அவர் அசால்ட்டாக வெட்டிட்ட. எங்கள் ஊரில் கொடி மரம் ஏற்றி திருவிழா வருது, அதான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த என் தங்க குட்டி வந்துருச்சு, எங்கள் செல்லக்குட்டி. என்னதுடா அது? அது பாட்டல் என்னதுடா? தண்ணியா? அப்பாவுக்கு ஜூஸை குடிச்சிட்டு அப்பாவுக்கு தண்ணி மட்டும். கண்ணாடி பாறையா? காராடா.
இது ஊடகம் ரங்கார் அப்பா நீயா சரியான ஆயுதத்தை வச்சு இது இருக்கல. செஸ் கிளீன் என்ன பண்ணுறீங்க? தேங்காய் திருவிரியா? திருவுரை என்றால் திருவுருத்தி திருவுருவாம் தேங்காய். இது கீரி. அது ஏது? சித்தப்பா அவங்க வீடியோ எடுத்துருந்தாங்களா? நாங்கள் அவங்க பிடிச்சாங்க தின்ட்டு கத்தி எடுத்துருந்தேன். சரி சரி, என்ன சமைச்சிடலாமா? சோறு இங்கே வடிச்சிருக்கு. இங்கே பாரு, வீட்டுக்கு இன்னும் பெயிண்டிங் வேலை, வயரிங் வேலை எதுவுமே நடக்கலை. இனிமேல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கணும். பார்ப்போம். அழுகு தக்காளிகள் இருக்குது, அதை எடுத்து ஒன்று தின்னுக்கிறேன். நீ இதில் தக்காளி இல்லையாக்கு? பாதி அழுகிட்டு ஒரு தக்காளியை சுட்டுட்டேன். சுட்ட தக்காளி மீனை க்ளீன் பண்ணியாச்சு. தக்காளி இந்த அம்மாவுக்கு நொங்கு கொண்டு வந்துட்டா. நீ அம்மாவுக்கு கொண்டு வந்திருக்க, அப்பாவுக்கு கடைசியாவா? ம் சரிப்பா. கண்ணை தின்னுட்டு தரேன். நான் வேற கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு மிக்ஸி கப்பெல்லாம் ஒழுங்காக அரைக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கு செஞ்சு கொஞ்சம் மசாலா பொடியை போட்டு நல்லா அரைக்கும். மசாலா பொடி போட்டால் நல்லா அரைக்குமாக்கு? இதெல்லாம் புதுக்கதையாக இருக்குது. கண்ணாடியை திருப்பி விட்டு ஆட்டோ ஓடுன்னு சொன்ன கதை மாதிரி இருக்கா? தங்கப்பில் எனக்கு நொங்கு கொண்டுட்டு வருது. யார நொங்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறது? ம் சரிப்பாங்க. சரிதான். ஃபுல்லாகிட்டா? சரி. சோறு திங்க மாட்டியா? மீன் ஆயிரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். நீ புளியங்கட்டை புளியத்தாலையும் வைக்க சொல்ல, புளி கட்டையெல்லாம் வைக்க சொல்லலை. ஓடிட்டு இப்படி கவுத்தி பிடிச்சிருக்கு. அது சொல்லிக்கிட்டாங்க. அது ஓண்டிட்டு இல்லடா, நோண்டிட்டு. எப்பா நான் குளிச்சிட்டு எப்படி நான் மண்டை போட்டு கட்டி நல்லா தொடச்சிட்டேன். வாங்க கிளீன் வாங்க. புளியை கரைச்சாச்சா? நல்லா கரைச்சாச்சு. புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். என்ன கலங்க கலந்துருவோமா? ம் எல்லாத்தையும் கலந்துக்கணும். கிச்சன் உயரமாக கட்டிட்டிய என்னக்கா? எனக்கு உயரம் வேணாம். உப்பு தேவைக்கு அதிகமாகவே போட்டாச்சு உப்பு. உப்பு போட்டாலும் கிளிக்கிய, உப்பு போடலாம் கிளிக்கிய. என்னடா அதுக்கு தான் ஸ்பூன் போட்டுருக்கு. என்னது? பலகை கருவேப்பிலை. 2 கொத்து கருவேப்பிலை. அது உரிச்சு போடக்கூடாது. அவ்வளோதான். வந்துருச்சு. விடுங்க. தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். இன்னும் வழக்கமாக ஒரு தட்டு வச்சுருப்போம்ல, அதையும் முடிக்கும். குழம்பு கோச்சு என்னவா? ஓ ஊடகமா? அதான் சார் வாடகை குப்புன்னு அடிக்கி. குழம்ப இறக்கி பக்கத்து அடுப்பில் வச்சுக்கிறோம். அத்தையம்மா ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கணும். ஏன்க்கா கடுகு போடும்போது உளுந்து போடுறிய? நின்றுக்கிட்டு தானே போடணும். கிடக்குறதுன்னு உளுந்து. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏற்கனவே இப்படிதான் ஒரு ஆள் மண்டபமாக பேசிட்டு பேசிட்டு ஓடிட்டு வந்துட்ட செலவு கொடுத்துட்டு
நீ ஆட்டை கொடுத்துட்டு ஓடலாம் பார்த்து வெங்காயம் போட்டு என்னக்கா வெங்காயம் புரியுது. சட்டி பற்றியா சின்னதாக இருக்கு கரண்டி பற்றியா ஆ அடுத்து வெறும் காய் அவ்வளவு இது என்னடி பண்ற எப்படி பண்ணுவீங்க? மூஞ்சி உள்ள ரொம்ப இருக்கு. மூஞ்சி பண்றோம் ஊத்துற பண்ண கூடாதியா ஏ நாக்குல வச்சு கத்தி பாத்துடி என்ன வந்துச்சு? அப்புறம் நீங்க கத்தி கரண்டி பாத்துருக்கீங்க ஏண்டா அந்த கருவேப்பிலை போடுறதுக்கு கராப்பில் போட்டாச்சு பண்ணிட்டு இப்போ டக்குன்னு என்ன ஒன்று பாருங்க. இதுக்கு நான் அடிமதி அந்த சவுண்டுக்கு எல்லாரும் அடிக்கும் அது இருக்குல்ல சட்டியில் ஊற்றுவாங்க இந்த கரண்டி இப்போ குழம்பு ஊற்றி ஊற்றுவாங்க. இனிமே போட்டுருவாரு அது இந்நேரம் அது ஹீட்டாக வந்திருக்கு. வீட்டில் வராது ஏன்னா பாரு இங்கே பாருங்க நம்ம அப்படியே அந்த குழம்பு ரெடி பண்ண குழம்பு அப்படியே சோத்துல ஊற்றி சாப்பிடுவோம். குழம்பு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இந்த ஊடகம்